3 கொள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனம், மொழி, தாயகம் மூன்றும் அயலானுக்கு அடிமையாயிருந்தால் அந்த தேசியத்தை சொல்லுவதே. தனியார் மருத்துவமனையில் 190 மருத்துவமனைகள் கொள்ளைக்காரர். நாம் முதல் இனம் முந்தைய இனம் என்ற முறையில் நமக்கு வளர்ச்சி அதுக்கு பேர் அந்த துறைக்கே அந்த ஆயுர்வேதா வர்றது மாதிரி. நாம் இதை கேட்கணும். தமிழ்நாடு அரசு சித்த மருத்துவத்துக்கு இந்த சித்த மருத்துவம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல தமிழர்கள் எங்கெங்க வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இரண்டையும் இணைத்ததுதான் நம்முடைய நல. தமிழர்களுடைய உடல் நலத்திற்கும் பாரிசாலன், மன்னன், மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. தமிழ் தேசிய பேரியக்க தலைவரும் கட்சியின் கொள்கை தமிழ் தேசிய கண்ணோட்டம் இதழின் ஆசிரியரும் தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளரும் ஆவார். இவர் தமிழகத்தில் மொழி போராட்டம், மாநில சுயாட்சி மற்றும் தமிழீழ ஆதரவு ஆகிய களங்களில் தீவிரமாக செயல்படுத்தினார். தமிழ் மரபு, சித்த மருத்துவம் மற்றும் பாரம்பரிய அறிவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் எளிமையாக எடுத்துச் சென்றவர். இன்று தமிழ் சித்தமும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பில் தனது முழு சிந்தனை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திரு மணியரசன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய தமிழ் சித்தர்கள் கருத்தரங்கை மாநாடு போல் சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் கீழர் பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்பாக பல்வேறு பகுதிகளில் இருந்து, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வந்து இந்த அரங்கத்திலே குழுமி இருக்கிறீர்கள். இடம் இல்லாமல் திரும்பி போனவர்கள் இதை போல் இன்னொரு பங்கு இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அடுத்த தடவை மாநாடு போடும் பொழுது, கருத்தரங்கு போடும் பொழுது பெரிய மண்டபமாக பார்த்து போடுங்கள். மகால் என்று பேர் இருந்தால் போதாது, மினி ஹாலாக இருக்கக்கூடாது. அதுபோல் செய்யுங்கள். மிகவும் பெரிய மகிழ்ச்சி. இங்கே சிறப்பாக தம்பி மன்னன் அவர்களும் தம்பி பாரிசாலன் அவர்களும் கருத்துக்களை எடுத்து வழங்கினார்கள். கவனமாக கேட்டீர்கள். கையொலி எழுப்பி, கைகள் காய்ச்சி போனாலும் போயிருக்கு 2 பேர் கையொலி எழுப்பி, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வமும் தமிழ் இனம், மொழி, தாயகத்தின் மீது உங்களுக்குள்ள அக்கறையும் வெளிப்பட்டது. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கூட தமிழ் தேசியமும் சித்த மருத்துவமும் என்று கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் தலைப்பு கொடுக்கிறது அரிது, கொடுக்க மாட்டார்கள். மருத்துவத்துறையில் தமிழ் தேசியம் என்று நேரடியாக வந்தால் எஜமானர்கள் என்ன நினைப்பார்களோ என்று அச்சப்படக்கூடிய தமிழர்களும் இருக்கிறார்கள். அதனாலே அச்சப்படுவார்கள். இயற்கையானது, தமிழ் தேசியம் என்பது இயற்கையானது. உலகத்தில் தேசியம் என்பது இனம், மொழி, தாயகம் மூன்றையும் குறிப்பது. அவ்வளவுதான். இனம், மொழி, தாயகம் மூன்றையும் குறிப்பது. இனம், மொழி, தாயகம் மூன்றும் அயலானுக்கு அடிமையாயிருந்தால் அந்த தேசியத்தை சொல்லுவதே ஆபத்து என்பார்கள். தமிழ் தேசியம் என்றாலே பிரிவினைவாதம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க சக்திகள் தமிழ்நாட்டிலும் இருக்கின்றன, இந்தியாவிலும் இருக்கின்றன. அது இயற்கையானது. தமிழ் தேசியம் என்பது இயற்கையானது.
திராவிடம் என்பதும் இந்திய தேசியம் என்பதும் தான் இட்டு கட்டி கொண்டவை. எனவே இந்த இயற்கையான தேசியம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற மலையாளிக்கு இருக்கு, தெலுங்கர்களுக்கு இருக்கிறது, கன்னடர்களுக்கு இருக்கிறது. ஒரு கால் பிராமணர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அது நம்முடைய குறை அல்ல. இந்திக்காரர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. மராட்டியர்களுக்கு இருக்கு, வங்காளிக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. அவனவனுக்கு அவனவனுடைய இன மொழி பேர் இருக்கு. மகாராஷ்டிரா, பங்களா, தமிழ்நாடு, தெலுங்கு தேசம், கேரளம், கர்நாடகம். ஆனா இது இல்லாதவர்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அது வடக்கு பிரதேசம், நடுப்பிரதேசம் என்று பேர் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்திய போது அவர்கள் உருவாக்கி கொடுத்தது தமிழர்கள் தமிழ் தேசியம் போன்ற இயற்கையான தேசியங்களை நீயே ஆண்டுகொள் என்று வடக்கே இருப்பவர்களும் கொடுத்து விட்டு போனார்கள். அந்த தொல்லை ஒரு பக்கம் இருக்கிறது. இப்பொழுது தமிழ் தேசிய உணர்ச்சி வளர்ந்து வருகிறது, கிளர்ச்சி வளர்ந்து வருகிறது. அந்த தேசியத்தில் ஒரு தேசிய மக்களுக்கு மிக அடிப்படையானவை 3 சரியாக இருக்க வேண்டும். அரசியல், 2 மருத்துவம், 3 கல்வி. இது 3ம் மிக சரியாக இருந்தால்தான் அந்த இனம் வாழும், முன்னேறும். இந்த 3ம் சிக்கலிலே இருப்பதுதான் நம்ம தமிழ்நாட்டில். அரசியல் என்பது அரசியல் மட்டுமல்ல, மருத்துவம், கல்வி, அரசியல் 3மே கொள்ளையர்களின் கூடாரமாக விளங்குகிறது. ஒரு சென்னைக்கே போங்க, ஒரு தெருவுக்கு எத்தனை ஆங்கில மருத்துவமனைகள், கருத்தரிப்பு மையங்கள் எத்தனை இருக்கு. அது மாதிரி எல்கேஜிலேருந்து தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் எவ்வளவு, அங்கெல்லாம் கட்டணம் எவ்வளவு. உண்மையில் மருத்துவம் தொண்டு செய்வதற்காக அவையெல்லாம் இருக்கின்றன, கொள்ளையடிப்பதற்காக இருக்கின்றன. தனியார் மருத்துவமனையில் 100க்கு 90 மருத்துவமனைகள் கொள்ளைக்காரர்களுடைய மருத்துவமனைகள். கல்வி கூடங்கள் அப்படித்தான், கொள்ளைக்காரர்கள் தான். சின்ன பிள்ளைகளுக்கு 1ஆம் வகுப்புக்கு 2 லட்சம் 1 லட்சம்னு கட்டணம் வாங்குறாங்க. தமிழில் பேசினால் அபராதம் போடுவது, ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். அதுதான் சிறந்த பள்ளி, அதுதான் சிறந்த கல்லூரி என்று தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புவது நம்முடைய தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகளை. இருக்கிற சொத்தெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சீரழிவுகள் தமிழ்நாட்டில் கோல் வச்சு கொண்டிருக்கின்றன. இதில் தான் நம்முடைய இயற்கையான சித்த மருத்துவத்தை முன்னெடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், பெரியவர்கள் சித்த மருத்துவத்தை வளர்ப்பதற்கு அக்கறையாக ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு கருத்து பரிமாற்றம் செய்வதும் கருத்தரங்குகள் நடத்துவதும் பாராட்டுக்குரியவை. இதை வளர்க்க வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும். தமிழ்நாடு இன்றைக்கு சென்னையில் நடந்திருப்பது தமிழ்நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கும். இதை தொகுத்து அப்படியே முழு நிகழ்ச்சியும் போட்டுறாம ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. ஒரு தொகுத்து கொஞ்ச நேரம், ஒரு 3/4 மணி நேரம் எல்லா நிகழ்ச்சியும் வர்றது மாதிரி வீடியோ போடுங்க, எல்லாரையும் போடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். இந்த கருத்துக்கள் பரவும். இங்கே பேசிய கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ள வர மாதிரி போடுங்க. அது கும்மிடிப்பூண்டியிலிருந்து குமரிமுனை வரை பரவட்டும். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கும் அது பரவும். இந்த சித்த மருத்துவமும் தமிழ் தேசியமும் வளர அது உதவி செய்யும். சித்த மருத்துவமும் தமிழ் தேசியமும் பிரிக்க முடியாதவை. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு வகை மருத்துவம் என்பது இருக்கும். நாம் முதல் இனம், முந்தைய இனம் என்ற முறையில் நமக்கு வளர்ச்சி அடைந்த மருத்துவம் இருக்கிறது.
மருத்துவ பிரிவு என்று சமூகத்தில் உண்டு. ஆனால் பழைய குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அம்மாவோ அம்மாச்சியோ அப்பாயியோ மருத்துவச்சி தான். இப்போ எனக்கெல்லாம் எங்கள் அம்மாச்சி மருந்து கொடுக்கும். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. சளி பிடிச்சா காய்ச்சல் வந்தா நொச்சி இலையை கொண்டு வந்து செய்கிறது. அதுபோல அந்த அந்தி மாலை, மஞ்சக்காமாலை இதுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க, குணமாகும். இத்தனை நாள் சாப்பிடணுங்கிறது கணக்கு இருக்கு, வந்து அரைச்சி கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக மருத்துவம் கிடையாது. இப்போ அதெல்லாம் கூட சளி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சோதனை சாலையில் போய் பார்த்தா தான் நம்ம பொண்ணுகளுக்கு மன நிம்மதி ஏற்படும். டெஸ்ட் எடுத்து அவங்க சொல்லணும், உண்மைதான் ஐயா சளி பிடிச்சிருந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கு, அப்படி சீரட்டு போய் கிடக்கலாம் ஆணும் பொண்ணும். எனவே இந்த மருத்துவம் வந்து வளர்ச்சி பெறணும். இப்போ பகைவனை பார்த்தாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் நான் பல தடவை சொல்றது. அவன் ஆயுர்வேதம் என்பதை எப்படி வளர்க்குறான்? இந்தியாவினுடைய மருத்துவமா வச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு உங்களுக்கு எனக்கும் ஆயுர்வேதம் இருக்கா? அதுதான் தலைமை தாங்குது. அது கீழே ஒரு உட்பிரிவு மாதிரி வச்சிருக்கான் சித்த மருத்துவத்தை இந்திய அரசு. அதுக்கு பேர் அந்த துறைக்கே அந்த ஆயுர்வேதா வர்றதுக்கு மாதிரி சிமிலாரிட்டியில் ஆயுஷ் அதுக்கு பேர். நாம் இதை கேட்கணும். தமிழ்நாடு அரசே சித்த மருத்துவத்துக்கு சட்டங்களை ஏற்று அங்கீகாரம் கொடுப்பதற்கான ஒரு சித்த மருத்துவ கவுன்சிலை உண்டாக்கு. சும்மா அந்த பாளையங்கோட்டை கல்லூரி அங்கே அண்ணா இது இருக்க அண்ணா பல்கலைக்கழகமா அங்கே ஒரு கல்லூரி இருக்கு சித்த மருத்துவம் அரும்பாக்கம், சும்மா ஒன்று கவனிப்பார்த்து கிடக்குங்க. ஆமா, மாதவரத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்க போகிறேன் என்று ஸ்டாலினும் மா சுப்பிரமணியும் சொன்னார்கள். என்ன ஆயிற்று? ஏன் தொடங்கவில்லை? நிலம் எடுத்தீர்கள், எல்லாம் அறிவித்தீர்கள். மாதவரத்தில் ஏன் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கவில்லை? நம்மகிட்ட இருந்து விழிப்புணர்ச்சி இல்லை, அவனுக்கு நிர்பந்தம் கொடுக்கல. மாதவரத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கணும்னா இப்போ நமக்கு அயலான் நமக்கு துரோகம் பண்றான்டா என்று இந்த மக்கள் நம்மை காரி துப்புவார்கள் என்ற அச்சம் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. எப்படி வேணாலும் இந்த மக்களை மாற்றிக்கலாம், வளர்ச்சிக்கலாம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் என்று மக்களை கேவலமாக நினைப்பவர்கள் தான் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிலே. அவன் கேவலமாக நடத்தும்படி ஏன் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. அவர்கள் கேவலமாக நம்மை நடத்தும்படி ஏன் நாம் நடந்து கொள்ள வேண்டும்? மானத்தமிழினம் அது இன்னும் மங்கிவிடவில்லையே. இந்த விழிப்புணர்ச்சியும் சேர்த்தே பெற வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் சித்த மருத்துவ அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு கெஞ்சுகிறார்கள். இந்திய மருத்துவம்னா ஆயுர்வேதம் தான் வச்சிருக்கான். மலேசியாவில் கேட்டால், மற்ற நாடுகளில் கேட்டால், உங்கள் நாட்டிலேருந்து கேளுங்க அதுக்குங்கிறாங்க. மலேசியாவில் ஒரு இயக்கமே தம்பிகள் தொடங்கியிருக்காங்க, தமிழர் என்று எங்களை பதிவு செய்யுங்கன்னு அப்படின்னு. தமிழர் இந்தியர்னு பதிவு செய்கிறான். இந்த சித்த மருத்துவம் மலேசியாவில், சிங்கப்பூரில் தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பரவ வேண்டும். அது அங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு உதவி செய்யணும். நம்ம மருத்துவம் அது, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது அந்த விழிப்புணர்ச்சி இல்லை. மலேசியாவில், சிங்கப்பூரில், தூதரகத்தில் யாரை போடுறது ஐயா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே போடணும். இந்திக்காரனை போடுறானே. மலேசியாவில் உள்ள தமிழச்சி போய் என்ன குறை சொல்றது? இந்தியில் சொல்லுமா? இந்தியில் பேசுங்கிறான். தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்திய தூதரகத்தை தமிழர்களை போடணும். ஏன் இந்திக்காரனை போடுறேங்கிறேன். இதை கேட்டால் நம்ம ஊர்
தலைமை காவல் அதிகாரியே இந்திக்காரா இருப்பாரு. ஓ யோகிதை என்னன்னு கேட்பான் நம்ம ஆளுவர். அவன் மலாய்க்காரனுக்கு தெரிஞ்சா உன் தமிழ்நாட்டில் கொண்டு வாடா நம்மளை சொல்லுவான். தமிழன் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்க முடியாது, தமிழச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்க முடியாது, காவல்துறை கண்காணிப்பாக இருக்க முடியாது. இங்கிலீஷ்காரன் ஒரு காலனி வச்சிருந்தா இந்திக்காரன் ஒரு காலனியாக வச்சிருக்கான், நம்மளை வச்சிருக்கான். வேற ஒன்றும் கிடையாது, எல்லாம் இந்தி மயம். இப்போ இந்த விழிப்புணர்ச்சி சேர்ந்து வரணும், மருத்துவத்தோடு தொடர்புடையது. நம்ம மருத்துவம் நம்ம மக்களுக்கு, வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு, கணிசமாக வாழக்கூடிய நம்ம தமிழ் மக்களுக்கு வெளிநாடுகளிலும் பயன்பட வேண்டும். அவர்களும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும். நாம் ஒரு பன்னாட்டு சமூகம் என்பதை உணர வேண்டும். அதுக்கு மூல தாயகம் தமிழ்நாடு, தலைமை தாயகம் தமிழ்நாடு தான். இனி உலகெங்கும் வாழக்கூடிய ஒரு இனம் எல்லாருக்கும் அமைந்து விடாது. அந்த பொறுப்புணர்ச்சியோடும் ஈழம் இருக்கிறது என்றால் ஈழத்தமிழர்களுக்கு இந்த சித்த மருத்துவத்துக்கு பெரிய உதவியை நம்ம தான் செய்யணும், தமிழ்நாடு செய்யணும், டெல்லிக்காரனை செய்ய வைக்கணும். இவ்வளவு பொறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வளர்ந்து வருகிறது தமிழ் இன உணர்ச்சி, வளர்ந்து வருகிறது. நாம கற்றுக்கொள்வதை விட பகைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். நம்மை அடக்கி ஒடுக்கி இழிவுபடுத்தி இனப்படுகொலை செய்து அழித்து பகைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த வகையில் அரசுக்கும் கோரிக்கைகள் வைக்க வேண்டும். மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து ஒரு சட்டம் போடு, ஒரு கவுன்சிலாக வைகி அந்த துறையை நீ வளர்க்க வேண்டும். இந்த ஆயுர்வேதத்துக்கு உட்பட்டது போல சித்த மருத்துவம் கொண்டு போகக்கூடாது. இதுக்கு தன்னாட்சியோடு உள்ள தனி பிரிவு வேண்டும், தனி அதிகாரிகள் வேண்டும் அனைத்து இந்திய அளவில் என்பதை நாம் கேட்பதை விட தமிழ்நாடு அரசு கேட்பது தான் வலுவாக இருக்கும். தமிழ்நாடு அரசை கேட்க வைக்க வேண்டும். நாம் அந்த வகையிலெல்லாம் நாம் நம்முடைய சிந்தனைகளை செலுத்த வேண்டியிருக்கிறது, செயல்பட வேண்டியிருக்கிறது, பாடுபட வேண்டியிருக்கிறது. அதுபோல தமிழ்நாட்டிலே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம், பழனியிலெல்லாம் சித்த மருத்துவ கல்லூரியே கட்டணும். சித்த மருத்துவ கல்லூரி பல இடங்களுக்கு போகணும். சித்த மருத்துவம் படித்த பிள்ளைகளுக்கு பேராசிரியர்கள் மற்ற வேலைகள் நிறைய கிடைக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நம்ம வளர்க்கணும். இங்கே நல்லா போட்டு அக்கக்கா பிச்சு எடுத்துட்டாங்க. ஆங்கில மருத்துவம்னு சொல்லுது எவ்வளோ போலியாக இருக்குது, மோசடியாக இருக்குது. அது ஒரு கொள்ளை லாப தொழில் தான் ஆங்கில மருத்துவமே தவிர அது உண்மையான குணப்படுத்துகிற ஒரு மருத்துவம் இல்லை. அது நமக்கு மருத்துவம் என்பது உடல் மட்டுமல்ல, உள்ளத்துக்கும் சேர்ந்தது. உள்ளத்துக்கு உருவம் கிடையாது. எங்கே உள்ளம் இருக்கு, நம்ம இங்கே இருக்குன்னு சொல்லுவோம், இல்லை இங்கே மூளையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. டாக்டருக்கு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனுடைய ஆற்றல் இருக்குமே தவிர பார்க்க முடியாது. காற்று பலன்களை தருமே தவிர அதை கையால் பிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதுதான் உள்ளம். அந்த உள்ளத்தை தான் மருத்துவத்திலே, சித்த மருத்துவம் எதுவாக இருந்தாலும் முதன்மைப்படுத்துகிறார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பது வெறும் யாப்பிலக்கணத்துக்காக இருந்ததில்லை. உண்மையே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பெருமானாருக்கு வாய் கோபுர வாசல். நம்முடைய கோயில்களுடைய கோபுரங்கள், கட்டுமானங்கள் எல்லாம் மனித உடலின் அடிப்படையில் தான் எழுப்பப்பட்டன. மனித உடல் என்பது அந்த இயற்கை வடிவம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. அதனுடைய விரிந்த வெளிப்பாடு தான் நம்முடைய கோபுர கோயில்கள் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே அந்த உள்ளத்துக்கு, மனநலத்துக்கு மருத்துவம் பார்க்கறதும் மருத்துவர்கள் வேலை இருக்கு. மனநலத்தோடு தான் சம்பந்தப்பட்டது உடல் நலம். இரண்டையும் இணைத்தது தான் நம்முடைய நலத்துறை என்பது. அது அப்படி இல்லை, கணக்கு போடுறது. ஆங்கில மருத்துவம் என்பது இந்த H2O போல ஹைட்ரஜன் 2 பங்கு, 1 பங்கு ஆக்சிஜன் சேர்ந்தால் அது தண்ணீராக மாறும் என்பது போல கணக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி செய்கிற செட்டு அதெல்லாம்
உள்ளத்தின் பாதிப்புகள் உடலிலே வெளிப்படும், எல்லாம் செய்யும். நம்முடைய தமிழர் மறுமலர்ச்சியினுடைய பெருமானாக விளங்கியவர் வள்ளல் பெருமான் ஒரு உருவமற்ற வழிபாட்டு முறை, எல்லா மதம் ஒன்றுதான் என்று ஒரு சமத்துவ சங்கத்தை தொடங்கியவர், சமரச யுத்த சன்மார்க்க சங்கம் என்று. மருத்துவராகவும் இருந்தார் அவர், மிகச்சிறந்த மருத்துவராகவும் இருந்தார். அது தேவநாத பிள்ளை என்று ஒருவருக்கு கடலூரில் உடம்புல கட்டி வந்துருச்சு. வள்ளலாருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு, துன்பப்படுறேன் தாங்க முடியலன்னு. ஒரு கடிதமும் கவரும் அனுப்பி விட்றாரு, அதில் அனுப்பி விட்டு அது கவிதையும் ஒன்று எழுதுறாரு. இதுக்குள்ளர ஒரு மருந்து வச்சிருக்கிறேன், திருநீர் போல், அதை பூசிக்க. அப்புறம் கொவ்வை காயோட இன்னொன்று சொல்கிறார், இதை சேர்த்து ரெண்டையும் கலந்து மேலே பூசு, உடைச்சிக்கிட்டு சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு கடிதத்திலே எழுதுறாரு. பல வகையான மருத்துவம் பார்க்குறாரு வள்ளலார். எனவே இது ஒரு தனி தொழில் என்பது அல்ல, இது சமூகத்தோடு இணைந்த ஒன்று, ஒரு கூறு, இது பிரிக்க முடியாத கூறு, இது சமூக இயங்கியலோடு இணைந்த ஒரு கூறு, நம்முடையது, நமது, நாம் என்று இணைந்து நம்மோடு இருப்பது சித்த மருத்துவம் என்பது. அப்படிப்பட்ட அந்த மருத்துவத்தை பணியாற்றக்கூடிய நீங்கள் அமைப்பாக இருந்து ஒன்று அந்த மருத்துவ வளர்ச்சிக்கும் பயன்பட வேண்டும், தமிழர்களுடைய உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் பாடுபடுங்கள். அதுபோல ஒரு உரிமையுள்ள தமிழர்களாக நமக்கான தலைமை மருத்துவம் சித்த மருத்துவம் என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரமும் ஆற்றலும் படைத்த இனமாக தமிழினத்தை மாற்றுவதற்கும் கருத்துக்கள் செலுத்துங்கள். இந்த சித்த மருத்துவ நிலையிலே இப்போ நானெல்லாம் பல ஆண்டுகளாக தவிர்க்க முடியாத நேரம், வேறு வழி இல்லை என்றால் ஆங்கில மருத்துவத்துக்கு போகுது, இல்லை என்றால் சித்த மருத்துவம், மரபு மருத்துவம் ரெண்டு இருக்குது. இல்லை, சித்த மருத்துவம்னு சொல்கிறாங்க, மரபு மருத்துவம்னு சொல்கிறாங்க. எங்களை போன்றவர்கள் ரெண்டும் ஒன்று தான், மரபு மருத்துவம். இப்போ எங்கள் குடும்பத்திலே என் பையன், எங்கள் மகனே மருத்துவம் பார்க்குறவராகவும் இருக்கார். செந்தமிழன் செம்மை வனம் என்று வைத்து அங்கே பார்த்துவோம். தவிர்க்க முடியாத நிலையில் இருந்தால்தான் இந்த பெரிய சீரியஸாக தவிர்க்கு போகணுன்னா அவரே சொல்லுவார் போங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் போவோம், அது மாதிரி கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அது பலன் இருக்கிறது. கொள்ளையர்கள் நம்ம படத்தை கொள்ளையடிக்காமல் இருக்கவும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இல்லைன்னா ஆங்கில மருத்துவ கொள்ளையர்கள் அழிஞ்சிட்டு போயிடுவோம். கல்வி மருத்துவ கொள்ளையர்கள், இந்த பக்கம் அரசியல் கொள்ளையர்கள், 3 கொள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பரவி இருக்கிறார்கள். இந்த 3 கொள்ளையையும் மாற்றி தமிழ்நாட்டை சீர் செய்ய வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு என்று சிந்தியுங்கள், செயல்படுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. பாரிசாலன், மன்னன் மணியரசன் ஐயா, சித்தர் மூங்கிலடிகளார் போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெற்ற மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். இதோடைய முழு நிகழ்வையும் பார்க்க கீழே இருக்கிற பிளேலிஸ்டை பார்க்கவும். இந்த நிகழ்வை முன்னெடுத்தது தமிழ் சித்தரியல் அறக்கட்டளைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்களும் மர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.